இப்ப பாயிண்ட் ஆஃப் வியூண்டா பார்வை கோணம் என்ற அர்த்தம். அதாவது நாங்கள் எதை எப்படி பார்க்கிறோம்ன்றதுதான் இந்த மெயின் ஆன ஒரு பிரச்சனையாக காணப்படுது. எப்படின்னா இப்ப நாங்கள் ஒரு ஆளை நல்லவரா பார்க்கிறோம்டா அது கொஞ்சம் சோர்ஸ் இருக்கும் எங்களுக்கு பாக்குறதுக்கு. அப்படின்னா ஓகே இவர் வந்து கொஞ்சம் நல்ல ஆக்களோட கதைக்கிறார், இல்ல கொஞ்சம் இதுகளை செய்யறார், அதை வச்சு நாங்கள் வந்து அவரை சொல்லுவோம் நல்ல ஆள் என்ன அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு காரணமாக இருக்கிறது இதுதான். இப்ப இப்ப ஒரு ஆளை வந்து கெட்டவரா பார்க்கணும்னா இன்னும் இவர் இப்படி கதைக்கிறார், அப்படி செய்யறார், இவையோட இப்படி கதைக்கிறார், இவையோட அப்படி கதைக்கிறார், அப்படி என்று இதை வச்சு நாங்கள் சொல்லுவோம். ஆனா அது வந்து ஒரு சரியான ஒரு பார்வையாக இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? இல்லையா? அது நீங்கள் பார்க்கிற வெளி தோற்றத்தை வச்சுதான் சொல்லுது. ஆனா ஒரு ஆளை நீங்கள் இவர் இப்படி அப்படி என்று நீங்கள் வந்து சொல்றதுக்கு வந்து அவரை கொஞ்சம் டீப்பா நீங்கள் அவரை நோட் பண்ணாதான் அதை கண்டுபிடிக்கலாம். இப்ப வெளியில கதைக்கிற இதுகள் அதுகளை வச்செல்லாம் ஒன்றும் செய்யலாது. அது மட்டும் இல்லாம இப்போ இன்டர்வியூல 2 வகை இருக்கு, இந்த பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ். நீங்க பாசிட்டிவா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மழை பெய்யுதுண்டா அப்பாடா நல்ல குளுமையா இருக்கும், எல்லாம் செழிக்கும் என்று சொல்லி நீங்க நினைப்பீங்க. அதுவே நீங்க நெகட்டிவான ஒரு யோசனையாளராக இருந்தீங்கன்னா இப்படி மழை பெஞ்சது என்ன மனுஷர் எங்க போற வெளியில போறதோ அது செய்யறதோ இது செய்யறதோ அப்படி ஒரு எண்ணத்துல நீங்க இருப்பீங்க. சோ இதான் இதுக்கான 2 டிஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லலாம் நினைக்கிறேன். எப்படின்னா இப்ப வந்து தளபதி விஜய் அவர்களை பற்றி இப்ப நிறைய நாளா இலங்கையில வந்து கதைச்சு கொண்டிருக்க ஒரு விடயம் என்னென்ன, இவர் என்ன இலங்கை இது செய்யறாரு அது செய்யறாரு, இலங்கையிட்ட இந்த கட்சி தீவு கேட்கிறாரு, அப்படி இப்படி எல்லாம் கதை நடக்குது. ஆனா அது வந்து நாங்கள் இங்க இருந்து வேறொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறோம். இது வந்து எப்படி என்றா நான் இப்ப கிட்டடியில் அறிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா இப்ப வந்து வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக அந்த கட்சி தீவை இழுக்கிறது வாழையடி வாழையாக அரசியல் நடந்து கொண்டிருக்குதாம் என்றுதான் ஒரு கருத்து ஒன்று நிலவுது. அது மட்டும் இல்லாம இலங்கை அழிச்சிருவோம் அப்படியெல்லாம் சொன்னதெல்லாம் எப்படி என்றா அது வந்து நாங்கள் 2 விஷயத்தை நோட் பண்ணணும். முதலாவது இலங்கை அழிச்சிரும் என்று சொன்னது வந்து எந்த காலகட்டத்துல சொன்னதுன்னு நீங்க நோட் பண்ணணும். அது வந்து முதல் விளங்குதா முதல் நடந்த ஒரு விஷயம். சோ அந்த விஷயத்துக்காகத்தான் அப்படி அந்த இது சொன்னதே தவிர இலங்கையை அழிக்கணும் என்று சொல்றதுக்காகவோ அவருக்கு இருக்கிற ஃபேன்ஸ்ல தமிழர்களை அழிக்கிறதுக்காகவோ அவர் வந்து அந்த இதுல சொல்லலன்றதான் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஆனா நான் கஷ்டா யோசிக்கையில வந்து நான் பார்த்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வேற. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்த்த டைம்ல வந்து என்ன இவர் இப்படி சொல்ற, இவருக்கா நாங்கள் இவரான ஃபேன்ஸா இருந்தோம் அப்படி ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்தது. ஆனா அதுக்கு பிறகு இன்னொரு சொன்ன நியூஸை வச்சு நான் மற்ற பாசிட்டிவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கதான் எனக்கு விளங்கினது அவர் எந்த சிச்சுவேஷன்ல அப்படி சொன்னவர். இத மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோ உங்களை உடனுக்குடன்